உங்களோட ஒன்றாக இருந்த நண்பர், உங்களோட ஒன்றாக படித்த நண்பர், உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்கில்ல கொண்ட அந்த நண்பர், அவருட வாழ்க்கையிலையும் ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் தான் இருக்குது. நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்தில் இருக்கும் போது, உங்களோட நண்பர் தனது வாழ்க்கையில குரோவாகி பல சாதனைகளை படைக்கிறாரு. இதற்கு காரணம் என்ன? இதற்கான காரணத்தை சொல்ற புத்தகம்தான் த 7 Habits of Highly Effective Peopleன்ற புத்தகம். 4000 வருடங்கள் பழமை வாய்ந்த சயின்ஸ் பொய் சொல்லுமா? ஒரு நாளும் கிடையாது. அந்த சயின்ஸ் சொல்லுது, நீங்க இன்றைக்கு இருக்கிறதுக்கு முழு காரணம் உங்களோட ஹேபிட்ஸ் தான். அப்ப இந்த ஹேபிட்ஸ் எப்படி வளர்க்கிறன்றத பத்தி சொல்ற புத்தகம் தான் இந்த 7 Habits of Highly Effective Peopleன்ற புத்தகம். இந்த புத்தகத்தை ஸ்டீஃபன் ஆர் கவின்னு சொல்ற ஆத்தர் எழுதிக்கிறாரு. அவரை பற்றி சொல்லுவோமே ஆனால், அவர் அமெரிக்கால இருந்த சிறந்த ஒரு பிஸ்னஸ்மேன். அதே போல அமெரிக்கால பிரபலமான பப்ளிக் ஸ்பீக்கர் ஒரு ஆள். மேலதிகமாக அவர் இறக்கும் வரை அமெரிக்கால இருந்த பிரபலமான ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்ல ப்ரொஃபஸராக கடமையாற்றினார். இவர் உலகத்தில் இருக்கிற பிரபல்யமான சாதனையாளர்களோட வாழ்க்கைய தொடர்ச்சியாக ஸ்டடி பண்ணினாரு. அவர்களோட ஒன்றாக கலந்துரையாடினாரு. அவர்களை பல நேர்காணல்கள் மூலம் ஒன்றரை கலந்தாரு. பல வருடங்கள் அவர்களை ஸ்டடி பண்ணித்தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார். அப்ப உங்களுக்கு பெரிய ஒரு கேள்வி வரையிலும், அப்ப இந்த ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்கிட்ட இந்த 7 ஹேபிட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அவங்கள்ட்ட நிறைய நல்ல ஹேபிட்ஸ் இருந்துச்சு. ஆனா எல்லா நபர்கள்ட்டையும் இருந்த பொதுவான 7 ஹேபிட்ஸை பத்தி தான் இந்த ஆத்தர் இந்த புஸ்தகத்துல கதைக்கிறார். சரி, நாங்க முதலாவது ஹேபிட்டுக்கு வருவோம். ஆத்தர் சொல்றாரு, முதலாவது ஹேபிட் பி ப்ரோஆக்டிவ் என்று. இந்த ஹேபிட் தான் ஏனைய எல்லா ஹேபிட்டுக்கும் ஒரு அத்திவாரம் என்று ஆத்தர் சொல்றாரு. இந்த ஹேபிட்டை இலகுவாக விளங்கிக் கொள்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏ என்ற ஒரு கிரிக்கெட் அணி இருக்குது, பி என்ற இன்னும் ஒரு கிரிக்கெட் அணி இருக்குது. இந்த 2 கிரிக்கெட் அணிகளும் ஒரு டோர்னமெண்ட்ல பங்கேற்குது. வேறுபட்ட அணிகளோட விளையாடி ஏ என்ற கிரிக்கெட் அணியும் தோல்வியடையுது, பி என்ற கிரிக்கெட் அணியும் தோல்வியடையுது. இந்த ஏ என்ற கிரிக்கெட் அணியோட தலைவரிடத்துல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்குறாங்க, உங்களோட தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லி. அப்ப இந்த ஏ என்ற கிரிக்கெட் அணியோட தலைவர் சொல்றாரு,
இன்றைய நாள் எங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமையல்ல. இந்த பிச் எங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமையல்ல. நாங்க டொஸ்ட்ல வின் பண்ணியிருந்தா ஒருவேளை வின் பண்ணியிருப்போம். இன்றைக்கு யூஸ் பண்ண போல் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, அதுல ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குன்னு சொல்லி. இன்றைய நாள்ல எதிர்த்தரப்புல 100 அடிச்சவர் அவரோட துடுப்புல ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்ததை நாங்க உணர்ந்தோம் என்று சொல்றாரு. அதே நேரம் பி என்ற அணி தலைவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களோட தோல்விக்கு காரணம் என்ன? அப்ப இந்த பி என்ற அணியிட தலைவர் சொல்றாரு, இன்றைக்கு நாங்க தோத்ததுக்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்றேன் சொல்லி. எந்த டிசிஷன் நிறைய இடங்கள்ல ஃபெயில் ஆவிச்சு. நான் போலர்ஸை ரொட்டேட் பண்ணது நிறைய இடங்கள்ல பிழையாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்க தொடர்ச்சியாக பிராக்டிஸ் பண்ணி எங்களோட பிழைகளை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த மேட்ச்கள்ல வின் பண்ணுவோம்னு சொல்றாரு. இப்ப அடுத்த மேட்ச் ஏ என்ற அணிக்கும் பி என்ற அணிக்கும் இடையில நடக்குதுன்னு நினைங்க. எந்த அணி வெற்றி பெறும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க கவி சொல்றாரு, மனிதர்களோட ஹேபிட்டின் அடிப்படையில அவங்கள 2 வகையினராக எங்களுக்கு பிரிக்கலாம். முதலாவது ரியாக்டிவ் பீப்புள், ரெண்டாவது ப்ரோஆக்டிவ் பீப்புள். இந்த ரியாக்டிவ் பீப்புள் தங்களோட இமோஷனுக்கு மதிப்பளிப்பாங்க. தங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் இமோஷனை மையமாக்கி எடுப்பாங்க. ஆனா இந்த ப்ரோஆக்டிவ் பீப்புள் நல்ல முறையில் யோசிச்சு அவங்களோட டிசிஷன் எடுப்பாங்க. இமோஷனுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பளிக்க மாட்டாங்க. இந்த ரியாக்டிவ் பீப்புள் வாயிலிருந்து அதிகமாக வார வார்த்தை தான், என்னால முடியாது, நான் இத செய்வேன் என்று நினைக்கல, என்ற தோல்விக்கு இந்த நபர் இல்லாட்டி இந்த காரணி தான் காரணம் என்று காரணம் கற்பிப்பாங்க. ஆனா இந்த ப்ரோஆக்டிவ் பீப்புளோட வாயிலிருந்து என்னால முடியும், நான் இத எப்படியாவது செய்வேன், நான் இதை செய்யறதுக்கு புதிய ஒரு வழிய கண்டுபிடிப்பேன், நான் தோல்வி அடைந்தா அதுக்கு சம்பூர்ண பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்வேன். இது மாதிரியான வார்த்தைகள் தான் வெளிவரும். அப்ப இவங்களோட வார்த்தைகளை வச்சுதான் இவங்களோட மைண்ட் செட்டும் இருக்கும் என்று இந்த ஆத்தர் சொல்றார். அடுத்தது, இந்த ரியாக்டிவ் பீப்புள் தங்களோட தோல்விகளுக்கு எந்த நேரமும் பிற மனிதர்களையும் பிற சூழ்நிலைகளையும் காரணம் கற்பிக்கும் போது, இந்த ப்ரோஆக்டிவ் மனிதர்கள் தங்களோட தோல்விக்கு சம்பூர்ணமாக தங்களே பொறுப்புண்டு ஏற்றுக்கொள்வாங்க. இத கவி அழகான முறையில 2 சர்க்கிள்களின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். சின்ன சர்க்கிள் ஒன்று உள்ள இருக்குது, அதை சொல்றாரு கவி சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதை சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, அதை சொல்றாரு கவி சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட வார்த்தைகள், நீங்க யார நெருக்கி கொள்றீங்கன்ற அந்த விஷயம், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட ஹேபிட்ஸ், இந்த எல்லாம் வரும். இவை அனைத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொல்றார். இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ல நாட்டோட பொலிட்டிக்ஸ், நாட்டோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், உலகத்துல நடக்கிற யுத்தம், பிற மனிதர்கள் உங்களை பத்தி சொல்ற சொற்கள், இது யாவும் இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ல வரும்.
இதை நீங்க எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கவி சொல்றார். இந்த ப்ரோஆக்டிவ் மனிதர்கள் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி அதிகமாக யோசிப்பாங்க. அதுல தங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்வாங்க. பிற விஷயங்களை பத்தி அவங்க ஒரி பண்ணவும் மாட்டாங்க. அதற்காக அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா இந்த ரியாக்டிவ் மனிதர்கள் எந்த நேரமும் பிற மனிதர்கள் பிற நிலைமைகளுக்காக வேண்டி ஒரி பண்ணி தங்களோட எனர்ஜியை முழுக்க முழுக்க அதுக்காக வேண்டி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கவி சொல்றார். அப்ப இந்த முதலாவது ஹேபிட்டை பத்தி ஒரு ஆழமான ஐடியாவை நீங்க எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க ரெண்டாவது ஹேபிட்டுக்கு போவோம். ஹேபிட் நம்பர் 2. கவி சொல்றாரு, ஹேபிட் நம்பர் 2ஆக பிகின் வித் தி எண்ட் இன் மைண்ட் சொல்லி. இந்த ஹேபிட்டை விளங்குறதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். எக்ஸ் ஒய் என்று 2 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 நபர்களும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறத நோக்கமாக கொண்டு வெளிநாட்டுக்கு பயணிக்கிறாங்க. எக்ஸ் என்ற நபர் நல்ல முறையில் பிளான் பண்ணி, நான் எந்த தொழிலுக்கு போவேன், நான் எவ்வளவு காலம் வெளிநாட்டில் தொழில் புரிவேன், நான் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிப்பேன்ற அந்த எண்ணத்தோட போறாரு. அவர் போயிட்டு சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கிற சல்லியில ஒரு பகுதியை தண்ட குடும்பத்துக்காக செலவழிக்கிறாரு, இன்னும் ஒரு பகுதியை தண்ட பிஸ்னஸுக்காக சேமிக்கிறாரு. அவர் தொழில் செய்கிற காலத்தில் அவரோட ஹெல்த்தை பற்றி அதிகமாக கவனம் எடுக்கிறாரு. தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் செய்கிறாரு. அதே நேரம் அவர் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்த பற்றியும் மிகவும் கவனமாக இருக்கிறார். அவர் அவருடைய நண்பர்களோட, அதே நேரம் அவர் ரெஸ்டாரண்ட் செய்கிற வேறு நபர்களோட தொடர்ச்சியாக ரிலேஷன்ஷிப்பை, கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறாரு. நாட்டில் என்ன நடக்குது, நாட்டு பொருளாதார நிலைமைகள் எப்படின்னு அப்டேட்லேயே இருக்கிறார். அவர் அவரோட மைண்டை ஸ்ட்ராங் பண்ண நிறைய எக்ஸசைஸ்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரார். அவருக்கு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் தங்களோட ஃபேமிலியோட, தங்களோட நண்பர்களோட அதை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்றார். இப்ப அவருக்கு நாட்டுக்கு திரும்புற காலமும் நெருங்குது. அவர் அவரோட நண்பர்கள் மூலமாக சிறந்த ஒரு மார்க்கெட் சேவையை செய்கிறாரு. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பற்றி மார்க்கெட் சேவையை செஞ்சு தண்ட மைண்ட்ல நான் எந்த வகையான ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன் ஒரு டிசைனை எடுத்துக்கொள்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட் எங்க அமைய வேணும், அதுல எத்தனை பேர் வேலை செய்ய வேணும், அதுல என்னென்ன சாப்பாடுகள் சமைக்க வேணும், இதை பத்தி ஒரு ஐடியாவை தண்ட மைண்ட்ல வச்சுக்கொள்றாரு. தண்ட ரெஸ்டாரண்ட் 1 வருடத்துல எந்த நிலைமையில இருக்கணும், 5 வருடத்துல எந்த நிலைமையில இருக்கணும், 10 வருடத்துல எந்த நிலைமையில இருக்கணும்னு ஒரு விரிந்த ஐடியாவோட அவர் நாட்டுக்கு திரும்புகிறார். அதே நேரம் ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிக்கிறார். இப்ப வை என்ற நபரை பார்ப்போம். அவர் பிஸ்னஸ் செய்யறதுக்கு சல்லி சேர்க்கத்தான் வெளிநாடு போறாரு. போயிட்டு தான் சம்பாதிக்கிற பணத்துல அதிகமான பணத்தை என்ஜாய்மெண்ட்டுக்கும் இதர ஆக்டிவிட்டீஸுக்கும் யூஸ் பண்றாரு. தண்ட ஃபேமிலியை பத்தி அந்த அளவு கரிசனை கொள்றாரு இல்ல, தண்ட ஹெல்த்தை பத்தி அந்த அளவு கரிசனை கொள்றாரு இல்ல, தனக்கு கிடைக்கிற எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிடுறாரு. தண்ட கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் இதை பத்தி அவ்வளவா ஒரி பண்றாரு இல்ல.
இவரும் ஏதோ சல்லி கொஞ்சத்தை சேமிச்சு தண்ட சொந்த நாட்டுக்கு திரும்புறார். இப்ப பாக்குறாரு ட்ரெண்ட்ல என்ன பிசினஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்த பார்வையில் அவருக்கு விளங்குது ரெஸ்டாரண்ட் செய்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. அப்போ அவரும் ரெஸ்டாரண்ட் ஒன்றை தொடங்குறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த எக்ஸ் என்ற நபர் தண்ட வியாபாரத்தில் சக்சஸ் ஆகுவாரா, ஒய் என்ற நபர் தண்ட வியாபாரத்தில் சக்சஸ் ஆகுவாரா? அதையும் நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கவி சொல்றாரு, இந்த ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்கிட்ட அவங்களோட வாழ்க்கையை பத்தி ஒரு விஷன், நோக்கம் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் பல கோல்ஸ், இலக்குகள் இருக்கும். இந்த நோக்கத்தையும் இலக்குகளையும் மையமாக கொண்டு அவங்களோட வாழ்க்கைய அவங்க அமைச்சு கொள்வாங்கன்னு சொல்லி கவி சொல்றாரு. அவங்களோட ஒவ்வொரு கோலையும் அச்சீவ் பண்ற நேரமும் அவங்க அவங்களோட குடும்பத்தையும் அவங்களோட ஹெல்த்தையும் அவங்களோட மைண்டையும் அவங்களோட கனெக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு அவர்களையும் தங்களோடு இணைத்து கொண்டுதான் அவங்களோட ஒவ்வொரு சக்சஸையும் அடைவாங்கன்னு சொல்லி கவி சொல்றார். அப்ப இந்த ரெண்டாவது ஹேபிட்டை பத்தியும் உங்களுக்கு சரளமான ஒரு ஐடியா வந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து மூணாவது ஹேபிட்டுக்கு போவோம். ஹேபிட் நம்பர் 3. கவி சொல்றாரு, ஹேபிட் நம்பர் 3ஆக புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு விஷன் இருக்குது, உங்களோட வாழ்க்கையில நிறைய கோல்ஸ் நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க. ஆனா நிறைய பேர் விடுற தவறு என்னன்னு சொன்னா, இந்த விஷனுக்கும் இந்த கோல்ஸுக்கும் ஏற்ப தங்களோட வாழ்க்கைய அமைச்சு கொள்றது இல்லைன்னு சொல்லி கவி சொல்றாரு. கவி இந்த மூணாவது ஹேபிட்டை எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு குட்டி கதை ஒன்றை சொல்றாரு. அதுக்கு நாங்க சொல்வோம் கவியிட பிக் ராக் தியரின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு ஜா ஒன்று வழங்கப்படுது, அதோட பெரிய கற்கள் கொஞ்சமும் வழங்கப்படுது, அதோட கூழாங்கற்கள் கொஞ்சமும் வழங்கப்படுது, மேலதிகமாக மணல் கொஞ்சமும் வழங்கப்படுது. கவி சொல்றாரு, இப்ப இந்த ஜாவை நீங்க முதலாவது மணலை போட்டு நிறைச்சிட்டு அதுக்கு பிறகு கூழாங்கற்களை போட்டு நிறைக்க முற்படுவீர்களானால் இந்த பெரிய கற்களை உங்களுக்கு இந்த ஜால போட முடியாம போகும் சொல்றாரு. மாற்றமாக நீங்க பெரிய கற்களை ஆரம்பத்துல போட்டுட்டு கூழாங்கற்களை பின்னால போட்டுட்டு மணலை பின்னால போடுவீங்களா, ஆனால் உங்களுக்கு அழகான முறையில இந்த ஜாவை ஃபில் பண்ணி கொள்ளலும்னு சொல்லி கவி சொல்றாரு. இந்த பெரிய கற்களை கவி சொல்றாரு, உங்களோட கெரியர் க்ரோத், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஹெல்த், நீங்க செய்யற வேலை, உங்களோட ஒர்க், அதே நேரம் உங்களோட கனெக்ஷன்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப், இதுவரை சொல்றாரு. இந்த சின்ன கூழாங்கற்களை கவி சொல்றாரு, உங்களோட வாழ்க்கையில ஒரு நடுத்தரமாக நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயங்கள் சொல்லி. இந்த மணலை கவி சொல்றாரு, உங்களோட வாழ்க்கையில மிகவும் குறைந்த அளவுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயங்கள் சொல்லி. இத இன்னும் அழகான முறையில டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஒன்றின் மூலம் கவி எங்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸை இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், ஏர்ஜென்சி, அவசரம், இதை கொண்டு 4 குவார்ட்டராக கவி பிரிக்கிறார். இதுல முதலாவது குவார்ட்டர் இம்பார்ட்டன்ஸ், ஏஜென்ட்னு சொல்றார். இதுல எமர்ஜென்சிஸ்,
அதே நேரம் டெட்லைன்ஸ் வரும். உதாரணமாக ஹெல்த் எமர்ஜென்சி உண்டு, ப்ரொஜெக்ட் டெட்லைன் உண்டு எங்களுக்கு சொல்லலாம். கவி சொல்றாரு, இதுக்கு ஏழுமான அவசரமாக நீங்க இந்த விடயங்களை கவனிங்க. இதை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னா இது பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கும் சொல்றாரு. ஆனா தொடர்ச்சியாக உங்களோட வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்ன்ற அந்த குவார்ட்டர்ல இருக்க கூடாதுன்னு கவி சொல்றாரு. ஏனென்றா அந்த குவார்ட்டர்ல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டயர்ட்னஸையும் தான் சம்பாதிச்சு கொள்வீங்கன்னு சொல்லி கவி வார்ன் பண்றாரு. ரெண்டாவது குவார்ட்டரை பத்தி கவி சொல்றாரு, இம்பார்ட்டன்ட் பட் நாட் ஏஜென்ட் சொல்லி சொல்றாரு. இதுல கவி சொல்றாரு, உங்களோட ஹெல்த்துக்கு நீங்க செய்யற எக்ஸசைஸ், உங்களோட கெரியர் க்ரோத்துக்காக நீங்க லேர்ன் பண்ற விடயங்கள், உங்களோட நீங்க வளர்த்து கொள்றதுக்காக வேண்டி நீங்க செய்யற செயற்பாடுகள், உங்களோட கனெக்ஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப், இதுகளை கவி சொல்றார். இதுவரை அழகான முறையில பிளான் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும்னு சொல்லி கவி சொல்றார். இந்த ப்ரொயக்டிவ் பீப்புள் தன்னோட வாழ்க்கையில 90% அதிகமான நேரத்தை இந்த குவார்ட்டர் 2ல தான் செலவழிப்பாங்கன்னு சொல்லி கவி சொல்றாரு. அவங்க எப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்ளம் வரும் முன்ன அந்த ப்ராப்ளமை ப்ரிவென்ட் பண்ணி கொள்றதுக்குரிய உத்திகளை கையாளுவாங்க. அவங்க ஹெல்த் எமர்ஜென்சி ஒன்று ஏற்பட முன்னால தண்ட ஹெல்த்தை பத்தி கன்சர்ன் பண்ணி தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொஜெக்ட் ஒன்று டெட்லைனை நெருங்க முன்ன அழகான முறையில் பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டை செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லி கவி சொல்றார். அடுத்த குவார்ட்டர் நாட் இம்பார்ட்டன்ட் பட் ஏஜென்ட்ன்ற குவார்ட்டர். இதுல தான் அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்னு சொல்லி கவி சொல்றார். தேவையற்ற கோள்களுக்கு ஆன்சர் பண்றது, தேவையற்ற பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆகுறது, தேவையற்ற இமெயில்களுக்கு ரிப்ளை பண்றது, இதெல்லாம் இந்த குவார்ட்டர்ல தான் வரும். இதை உங்களோட வாழ்க்கையில முடியுமான அளவுக்கு குறைச்சி கொள்ளுங்கன்னு சொல்லி கவி எங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. அடுத்தது 4வது குவார்ட்டர் நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். கவி சொல்றாரு, இதை உங்களோட வாழ்க்கையில முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுங்க. ஏனெண்டா ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளோட வாழ்க்கையில இது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. உதாரணமாக ஃபோன்ல கேம் விளையாடுறது, லேப்டாப்ல கேம் விளையாடுறது, டெலிட்ராமாஸ் கண்டினியூவஸா பார்க்கறது, இது மாதிரியான விடயங்களை கவி சொல்றார். இப்ப இந்த 3வது ஹேபிட்டும் உங்களுக்கு நல்ல முறையில விளங்கி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த ஹேபிட்ஸ்களை எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு பார்த்து கொள்ளும். தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்க. இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட குடும்பத்தினருக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு பெருமதி வாய்ந்ததாக அமையும்னு நினைச்சா இதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.